நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சக்கரம் இணையதள தொலைக்காட்சி. வணக்கம் நண்பர்களே, நமது சக்கரம் இணையதள தொலைக்காட்சிக்காக மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியில் வசித்து வரும் திரு ஜி முத்துப்பாண்டி அவர்களை சந்திக்க போகிறோம். உடல் வலிகளை போக்கக்கூடிய மசாஜ் கட்டைகளை அவரே தயாரித்து விற்பனை செய்து வருகிறார். அந்த மசாஜ் கட்டைகளை பற்றி இப்போது நம்முடன் விரிவாக சொல்லப் போகிறார். வாங்க பார்க்கலாம். என்னுடைய பேர் ஜி முத்துப்பாண்டி, மதுரை செல்லூர் பகுதியை சேர்ந்தவர். கடந்த 20 ஆண்டுகளாக மசாஜ் கட்டைகள் ரெடி செய்து நானே விற்பனை செய்து வருகிறேன். மசாஜ் கட்டையினுடைய பெயர்கள் கைவலி, காய்வல் வலி, தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி, சுருக்கு எடுக்கிறதுக்கு அதே பொருள் முகத்துக்கு மசாஜ் பண்ணலாம். சுருக்கம் உள்ளது, கிருமி இருக்காது, பருவ வராது. பேஸ் மசாஜ். கழுத்து வலிக்கு பண்ணல சுருக்கு இருந்து அப்படி மேலேருந்து கீழே எடுத்தீங்கன்னா சுருக்கு போகும். நான் செய்யக்கூடிய மசாஜ் கட்டைகளுடைய பேர் ஒன்று தனித்தனியாக இருக்குது. சொல்கிறேன், எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கட்டையுடைய பேர் டியோட்டிகா. இதனுடைய விளக்கம் என்னன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உடம்பு வலிக்கு இப்படி மேலேருந்து தேய்க்கணும். இப்படி தேய்க்கணும், உடம்பை பிடிச்சி விடும். சுருக்கு இருந்தால் எண்ணெய் போட்டு எடுக்கணும். சும்மா சாதாரணமாக பண்ணுறாங்க உடம்பு வலிக்கும். உடம்புக்கு கழுத்துக்கு இப்படி தேய்க்கணும். காலுக்கு மட்டும் இப்படி தேய்க்கணும். அப்போ ஒரு கம்பி இழுத்து கொடுக்கும், வலிகள் போகும். அதாவது அதில் லியோட்டிகான்ற பேரில் தலைவலிக்கு கண்ணை மூடி தேய்க்கணும். பேச மசாஜ் இப்படி பண்ணால் கீழே இருந்து தேய்க்கணும். சுருக்கம் உள்ளது மேலே இருந்து கொண்டு வந்தால் கிருமி எடுத்து கொடுக்கும். சுருக்கம் உள்ளது கிருமியை கிளீன் பண்ணும். உடம்பு வலிக்கு தேய்க்கக்கூடிய கழுத்து வலிக்கும் தேய்க்கலாம். தலைவலி கண்ணமொழி தேய்க்க தலைவலி வராது. இது தோப்புத்தன்மை உள்ளது. இது கருவ மரம். கருவ மரத்தில் இந்த பாயிண்ட்களை கொடுத்து அக்குபஞ்சர் லைன் இப்படி பண்ணையில நரம்பு தலைச்சி வராது. இப்படி தூக்கி போடுங்க, அந்த நரம்பு ப்ரெஸ் பண்ணணும். உடம்பு இப்படி ப்ரெஸ் பண்ணல 5 வரலும் இப்படி அமுக்கல பந்து அமுக்கிறது மாதிரி. எந்த காரணத்தை கொண்டும் நரம்பு தலைச்சி கண்டிப்பாக வராது. இப்படி அடிங்க, அந்த ப்ரெஷர் கிடைக்கும், கைக்கு நல்லது. அக்குபஞ்சர் இது கருவ மரம். இது இப்படி செய்யலை 2 காலம் இப்படி வச்சுக்கணும், 1 இன்ச்சு கேப் வச்சுக்கணும். வலது காலம் முன்னாடி வைக்கல ஸ்டெப் வச்சு ஓடுற பவர் கிடைக்கும் உங்களுக்கு. டெய்லி ஒரு 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா 1 கிலோமீட்டர் ஓடுற பவர். மறுக்க முடியாத உண்மை. பாதை வலி, பாதை எரிச்சல், குதிங்கால் வலி, முழங்கால் வலி கண்டிப்பாக வராது. உட்காந்தோன்னா நம்மளுடைய வெயிட்டு பூரா சேருக்கு வரும். அப்போ காற்று நல்லா போகும், கேஸ் வலி கிடைக்கும், பேக் பெயினோட ஸ்பைனல் கார்டு வலி இருக்காது. டெய்லி ஒரு 10 நிமிஷம் கண்டினியூ பண்ணுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியம், ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். 1 கிலோமீட்டர் ஓடுறப்போ கண்டிப்பாக இருக்கும். தொப்பை விழுகாது, கண்டிப்பாக தொப்பை விழுகாது. கேஸ் வலி கிடைக்கல பலூனு, அந்த காற்று போனோம்னா உங்களுக்கு பலூன் மாதிரி தான் உடம்பு. இந்த காற்று போனோன்னா புஷ் போனோன்னா தொப்பை கண்டிப்பாக வராது. நம்பி வாங்குங்க, நல்லாயிருக்கும். இதே இந்த கர்ப்பம் எடுத்துங்க, கால் வீக்கம் குறையும். அது எப்படின்னா 2 ஒன்றா வச்சுக்கணும். 8 மாதத்துக்கு மேலே கால் வீக்கம் வரல இப்படி கேப் கொண்டு வரணும். ஒரு 3 இன்ச்சு அளவுக்கு செய்யல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கண்டிப்பாக நல்லது. கர்ப்பம் எடுத்தவங்களுக்கு 8 மாதத்துக்கு மேலே கால் வீக்கம் கண்டிப்பாக குறையும். அப்போ பிரசவ டைம் கண்டிப்பாக சிசரி கண்டிப்பாக வராது. இது உண்மை, மறுக்க முடியாத உண்மை. நான் 20 வருஷமாக சேல்ஸ் பண்ணுறேன். நல்லா இருக்கும், நம்பி வாங்குறாங்க, நம்பி வாங்குங்க. இது வாகை மரம். உடம்பு வலிக்கு எப்படி தேய்க்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். கழுத்து வலிக்கு மேலே இப்படி தேய்ங்க, உடம்பு வலிக்கு இப்படி தேய்க்கணும். கை கால் டோட்டல் பாடி, பாதத்துக்கு மேலே கழுத்துக்கு கீழே, ஸ்டமக் கண்ட்ரோலுக்கு இப்படி பண்ணணும். இப்படி வளைவா பண்ணையில் தொப்பை விழுகாது. இப்படி பண்ணால் கேஸ் வலி கிடைக்கும். இப்படி பண்ணால் தொப்பை விழுகாது. உடம்பு வலி கம்ப்ளீட்டாக பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த ஒரு பீஸை வச்சு பாதத்துக்கு மேலே கழுத்துக்கு கீழே இப்படி பண்ணுங்க. உடம்பு வலி கண்டிப்பாக போகும். தொப்பைக்கு இப்படி தேய்ங்க, கண்டிப்பாக தொப்பை விடாது. பிளேன் ஸ்கின்னில் பண்ணுறது, பிளேன் டூரில் பண்ணுறது. இது சட்டை போட்டு செய்கிறது. இந்த பாயிண்ட் குத்தம் பிளேன் பேரில் பண்ணக்கூடாது. அந்த பிளேன் பேரில் பண்ணலாம். சட்டை போட்டு பண்ணுங்கள், உடம்பு வலி போகும். கை கால் வலிக்கு எங்கே வேணாலும் தேய்க்கலாம். கை கால் வலிக்கு பேண்ட்டு மேலே பண்ணுறது, அழுத்தி பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம், வலி போகும். முதுகுக்கு மட்டும் அடுத்தவங்களுடைய உதவி வேணும்.
கண்டிப்பாக முதுவலி போகும். இப்படி தேய்க்கையில் கை கால் வலி இருக்காது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும், நல்லா சீராகும், உடம்பு வலி போகும், ரத்த ஓட்டம் சீராகும். இந்த ஆதார் கார்டு ஐட்டங்கள் தேவைப்படுபவர்கள் என்னுடைய தொலைபேசி எண் தொடர்பு கொள்ளவும். நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 99 650 67 960. இது என்னுடைய நம்பர். நல்லா நோட் பண்ணிக்க. எப்போ வேணாலும் கேளுங்க. பக்கமாக இருந்தால் நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துருவேன். கொஞ்சம் தூரமாக இருந்தால் கொரியர் பண்ணி விட்டுருவேன். கொரியர் சார்ஜ் கொடுத்துருங்க. சக்கரம் இணையதள தொலைக்காட்சிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.